பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது இப்படி ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை எப்படி ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரங்கே வழி என்னோடய பேர் MVP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரங்கே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி க்ரீன் ஸ்க்ரீன், ப்ளூ ஸ்க்ரீன், குரோமா கீ இப்படிங்கிறதுலாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னென்னே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் சிறப்பாக புரியும். ஓகே, நான் ஏற்கனவே KdenLive ஓப்பன் பண்ணி ஒரு 3 எலமெண்ட்டை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் KdenLiveல. ஃபஸ்ட்டு நம்மளோட பேக்ரவுண்டை வீடியோ ட்ராக் 1க்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இதோட டியூரேஷனை நம்ம ஒரு 10 செகண்டுக்கு மட்டும் மாற்றிக்கலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணி எடிட் டியூரேஷன் அப்படிங்கிறதுக்கு போனீங்கன்னாக்கா இந்த கிளிப்போட டியூரேஷனை நம்ம மாற்றிக்க முடியும். இப்போ டியூரேஷன் அப்படிங்கிற இடத்துல 35 செகண்டுன்னு இருக்குது. அதை நான் ஒரு 15 செகண்டுன்னு மாற்றிக்கிறேன். இப்போ ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகே இப்போ அதை நம்ம ஸ்ரிங்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இந்த வீடியோவை டைம் லைனுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். நம்ம ஒரே ஒரு ஆடியோ ட்ராக் தான் வச்சுருக்கோம். அதனால் இதை அன்குரூப் பண்ணிக்கிறேன். அன்குரூப் பண்ணுறதுக்கு இந்த கிளிப்பை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அன்குரூப் கிளிப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்குரூப் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற வீடியோ போர்ஷனை ஒரு ட்ராக் மேலே தள்ளிக்கிட்டேன். இப்போ அதையும் கீழே உள்ள ஆடியோ ட்ராக்கையும் குரூப் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ஷிஃப்ட் அமுத்திக்கிட்டே ஆடியோவையும் அமுத்துனீங்க அப்படின்னாக்கா ரெண்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. ரெண்டுமே செலக்ட் ஆன பிறகு ரைட் கிளிக் பண்ணி குரூப் கிளிப்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை குரூப் பண்ணியாச்சு. டைம் லைனோட பிகினிங்க்கு கொண்டு போய்க்கிறேன். ஓகே, கொண்டு போயாச்சு. இப்போ நீங்கள் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்கு இல்லையா, இதோட எக்ஸாக்ட் லாஸ்ட் ஃப்ரேமுக்கு வரணும் அப்படின்னாக்கா இந்த கிளிப்பை கிளிக் பண்ணி கீபோர்டில் எண்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா சீக்வன்சர் பார் கரெக்டாக அதோட எக்ஸாக்ட் லாஸ்ட்டு ஃப்ரேமுக்கு நின்றுக்கும். ஓகே, இதோட நம்ம பேக்ரவுண்டையும் கட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நமக்கு பேக்ரவுண்டு தேவையில்லை. அப்போ அந்த பேக்ரவுண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி கட் கிளிப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கிளிப்பு கட் ஆகிடும். இந்த எக்ஸஸாக உள்ளது நமக்கு தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். ஓகே, கீபோர்டில் டெலீட். ஓகே, இப்போ நம்ம நம்மளோட இந்த இடத்துல சேனலோட லோகோவை ப்ளேஸ் பண்ணணும். அப்போ அந்த லோகோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் வீடியோ ட்ராக் 3ல். ஓகே, ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. இது வரைக்கும் நமக்கு லென்த் வரணும். அதனால் இந்த எண்டுக்கிட்ட கொண்டு போனீங்க அப்படின்னாக்கா அப்படியே கிளிக் பண்ணி இது வரைக்கும் இழுத்துக்கலாம். கிளிப்பை நீளமாக்கியாச்சு, டியூரேஷன் அதிகமாக்கியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வேறு சைஸில் இருக்குது. முதல்ல சைஸ் எல்லாம் மாற்றணும். ஃபஸ்ட்டு இந்த லோகோ இருக்குது இல்லையா, இதை கொஞ்சம் நேரத்துக்கு டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் விசிபிலிட்டியை. இப்போ ஹைட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னாக்கா விசிபிலிட்டி ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் ஸ்க்ரீனோட பொசிஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம வீடியோவோட அளவுக்கு இருக்குது. இதை ஒரு லோவர் தேர்ட் அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கீழே கொண்டு வரணும் அப்படின்னாக்கா இதோட சைஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். ஓகே, எஃபெக்ட்ஸில் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு தேடினீங்கன்னாக்கா ஒரு ஃபில்டர் இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம இதோட சைஸை நம்ம கம்மி பண்ணலாம். ஒரு 50% இருந்தால் போதும். அப்படியே பாட்டமுக்கு கொண்டு வந்துடலாம். அலைன்மெண்ட் பாட்டம். ஓகே, இப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த லோகோவையும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, விசிபிலிட்டி ஹைட்னு இருந்ததை அன்ஹைட் பண்ணிட்டேன். இப்போ அதே போல் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்டை இந்த லோகோ அப்படிங்கிற கிளிப்புக்கு போடுறோம். ஓகே, இதுலேயும் நம்ம ஒரு 50% மாற்றி பார்க்கலாம். ஓகே, இன்னமும் சின்னதாகல. ஓகே, இங்கே ஹேண்டில்ஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹேண்டில்ஸை பிடிச்சே நம்ம ரீசைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நம்ம இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம் இங்கேயே. ஓகே, அந்த லோகோ ப்ளேஸ் பண்ண வேண்டிய இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக லோகோ ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த குரோமா கீ அப்படிங்கிற எஃபெக்டை யூஸ் பண்ணி இந்த க்ரீன் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம எஃபெக்டில் மறுபடியும் குரோமா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். CHR. ஓகே, குரோமா கீ பேசிக் அட்வான்ஸ்னு 2 இருக்குது. இப்போ பேசிக்கே பயன்படுத்திக்கலாம். இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த குரோமா கீ உள்ள க்ரீன் ஸ்க்ரீன் எலமெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா
நமக்கு குரோமா கீ இங்கே இருக்குது. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, குரோமா கீ பேசிக்ஸ் இது வந்து கொஞ்சம் லென்த் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கலர் இருக்குது இல்லையா, அது வந்து ப்ளூ கலர் வந்து ப்ரீ டிஃபைன்டாக செலக்ட் ஆகிருக்கு. அதாவது இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த கலரை வேணுமோ கீ பண்ண முடியும். அதாவது அந்த கலர் வந்து வீடியோவில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து க்ரீனை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் இந்த ட்ராப்பர் டூவில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே க்ரீன் இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணிக்க அப்படின்னாக்கா அந்த கலரை இங்கே நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ இங்கே க்ரீன் இருந்த இடம்லாம் வந்து கீ ஆகிடுச்சு, அதாவது அதெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த வேரியேஷன்ஸ் இருக்குது இல்லையா, இதை வேல்யூவை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா எந்த அளவுக்கு இன்டென்ஸாக உங்களோட ஃபில்டர் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ரொம்ப இன்டென்ஸாக கொடுத்தீங்கனாக்கா வீடியோ டேமேஜ் ஆகிடும். ரொம்ப கம்மியாக கொடுத்தீங்கனாக்கா க்ரீன் ஸ்க்ரீன் ஒழுங்காக ரிமூவ் ஆகாது. அதனால் இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு தகுந்தது போல் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு கருப்பு கோடு போல் தெரியுது இல்லையா, இது வந்து வீடியோவிலே வந்து பிளாக் லைன் போல் வந்திருக்கு. இதை நம்ம வந்து கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கிட்டோம்னாக்கா சரியாயிடும். அப்போ எஃபெக்ட்ஸ் டேப்பில் வந்து CROP க்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாக்கா க்ராப் ஸ்கேல் டில்ட் அப்படின்னு இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து டாப்பில் தான் இந்த லைனில் இருக்குது. அதனால் க்ராப் டாப் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன், அந்த லைன் மறையிற வரைக்கும். ஓகே, மறையில். ஓகே, மறைஞ்சிருச்சு. ஓகே, ஒரு 390 கிட்ட இந்த லைன் மறைஞ்சிருச்சு. ஓகே, நம்ம வந்து குரோமா கீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி க்ரீனை ரிமூவ் பண்ணியாச்சு, நமக்கு தகுந்த மாதிரி மாற்றியாச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, அற்புதமாக செயல்படுது. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோவில் KdenLiveல இருக்கக்கூடிய குரோமா கீ அப்படிங்கிற ஃபில்டரை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு வீடியோவில் செப்பரேட்டான ஒரு கலரை மட்டும் ஃபில்டர் பண்ணுறது, அதாவது ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதை நீங்கள் வந்து இது போல் க்ரீன் ஸ்க்ரீன் ப்ளூ ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, இந்த ட்ராப்பரை யூஸ் பண்ணி உங்கள் வீடியோவில் எது உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுதோ, எந்த கலர் தேவையில்லைன்னு தோணுதோ அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த கலர் வந்து ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான் குரோமா கீ அப்படிங்கிறது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதுபோல் KdenLive சம்மந்தமான வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெங்கே வெளியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.